சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், சென்னையில எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மழை பெய்கிறது, விவரங்கள் என்ன? மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலைக்கு பிறகாகவே சென்னை முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல இந்த மேகக்கூட்டங்கள் காணப்பட்ட நிலையில மாலை 8 மணிக்கு மேலாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. முதல் கட்டமாக அந்த புறநகர் பகுதிகளில் தொடங்கிய இந்த மழை காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமாக இந்த பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக சென்னை எம்ஆர்டி நகர், அடையார், திருவான்மியூர் போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. நுங்கம்பாக்கம், ஸ்ரீநகர், சைதாப்பேட்டை, கிண்டி, அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. வடசென்னை பகுதிகளான பெரம்பூர், புரட்சிவாக்கம் போன்ற பகுதிகளிலேயும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை கொரட்டூர், வில்லிவாக்கம், ஆவடி சாலை, கீழ்ப்பாக்கம் போன்ற பகுதிகளிலையும், அதே போன்று பூந்தமல்லி, திருவேற்காடு, செம்பரம்பாக்கம் போன்ற பகுதிகளிலையும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதே போன்று சென்னை கடற்கரை சாலை, மயிலாப்பூர், ராயப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 1 மணி நேரத்திற்கு இந்த மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எதிர்பாராத இந்த மழை காரணமாக இந்த சென்னை சாலைகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் வாகன ஓட்டிகள் மழைகளில் நனைந்தவாறே தங்களது வாகனங்களை இயக்கி வருகின்றனர். இன்னும் 1 மணி நேரம் இந்த மழை நீடிக்கும் என்பதால் தற்போது வரை இந்த தொடர்ந்து பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.